ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. யதா தே மோஹகலிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயோகத்தினுடைய பலனை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். 51வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை அனுஷ்டித்தவர்கள் பிறகு ஞான யோகத்திற்கு தகுதியுடையவர்களாக மாறி ஞான யோகத்தின் மூலம் ஞானத்தை பெற்று முக்தியை அடைகிறார்கள் என்று சொன்னார். இங்கே அதுக்கான பக்குவம் எப்படி வரும் என்பதை பற்றி சற்று வர்ணனை பண்ணுகிறார். யதா எப்பொழுது, தே உன்னுடைய, புத்தின்னு சேர்த்துக்கணும். யதா தே புத்திஹி எப்பொழுது உன்னுடைய புத்தியானது மோகக்கலிலம், மோகம்னு சொன்னா நான் யாருங்கிற உண்மை சரியா புரியாம இருக்கிறதுக்கு பேர் மோகம்னு பேர். இந்த இடத்துல ஆத்மா அனாத்மா அவிவேகான்னு அர்த்தம். சுருக்கமா சொன்னா அஜ்ஞானம், ஆத்ம அஜ்ஞானம். நான் யாருங்கிற உண்மை தெரியாதது, உடம்ப நான் நினைச்சுன்னு இருக்கிறது. கலிலம்னு அழுக்குன்னு அர்த்தம். எப்பொழுது உன்னுடைய புத்தியானது அவிவேகம் அல்லது அஜ்ஞானம்ங்கிற அழுக்க வியதிதரிஷ்யதி கடக்குமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ உனக்கு விவேகம் சரியா வேலை செய்யுமோ அப்படின்னு அர்த்தம். கர்மயோகத்தை நன்றாக செய்பவனுக்கு உடம்புக்கும் மனசுக்கும் தனக்கும் இருக்கிற வேற்றுமையை நல்லா பிரித்து புரிஞ்சிக்க முடியும். கர்மயோகம் செய்யாதவனுக்கு உடம்புக்கும் மனசுக்கும் தனக்கும் இருக்கிற வேற்றுமையை சரியா பிரித்து புரிஞ்சிக்க முடியாது. கர்மயோகம் செய்யறதுனால நமக்கு விவேகம் வருகிறது என்பதை பகவான் இங்கே சொல்றார். எப்போ உனக்கு புத்தியானது இந்த அவிவேகத்தை கடந்து போகுமோ, யதி தரிஷ்யசி நன்றாக கடக்குமோ அப்படின்னா உனக்கு எப்ப நல்ல விவேகம் வருமோன்னு அர்த்தம். அது கர்மயோகத்தினால வரும். ததா அப்பொழுது ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச நிர்வேதம் கந்தாசி. ஸ்ரோதவ்யஸ்யனா கேட்க வேண்டிய விஷயம், ஸ்ருதஸ்யன்னா கேட்ட விஷயம், நிர்வேதம்னு சொன்னா வைராக்கியம், அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதாவது இதுவரைக்கும் கேட்டது கேட்க போறது எல்லா விஷயத்திலையும் உனக்கு பற்றற்ற தன்மை உண்டாகிவிடும். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, குடும்பம் நடத்துறது எப்படி, அப்புறம் புண்ணியத்தை சம்பாதிச்சு இந்த உலகத்தில் சுகத்தை எப்படி விருத்தி பண்ணுறது, மேல் லோகத்தில் எப்படி சுகத்தை விருத்தி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் உனக்கு ஆசையே போயிடுங்கிற. அதாவது இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீ அனுபவித்தது, அனுபவிக்க போகிற விஷயம் எல்லாத்திலையுமே உனக்கு வைராக்கியம் என்கின்ற பற்றற்ற தன்மை வந்துவிடும். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும்னு வள்ளுவர் சொல்றார் இல்லையா, அந்த வைராக்கியம் வந்துருங்கிறார். எப்போ உனக்கு விவேகம் வருமோ அப்போ உனக்கு வைராக்கியம் வருங்கிறார். இது வேதாந்தம் படிக்கிறதுக்கு முக்கியமான தகுதி. அந்த தகுதியை பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். கர்மயோகத்தினுடைய பிரயோஜனம் விவேக வைராக்கியம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உபதேசம். மேலும் உள்ள ஸ்லோகங்களுக்கு நாளைக்கு அர்த்தம் பார்க்கலாம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்.